2.16. இப்போ ஒரு சின்ன விஷயங்கள் தெரிஞ்சால் செஞ்சிடலாம். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லி எழுதுறோம்லடா, இப்படி மணி இப்படி எழுதுனோம்னா ஆன்சர் எத்தனை மணி கிடைக்கும்? சொல்யூஷன் எத்தனை கிடைக்கும்? 2 சொல்யூஷனும் கிடைக்கும் ஸ்கொயர் இருந்தால். லீனியர் ஈக்குவேஷன்னா x + 4 = 0ன்னு வச்சுக்கலாம். x = அங்கிட்டு கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? ஒரு ஆன்சர் கிடைக்கும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா 3 ஆன்சர் கிடைக்கும். கியூபிக் ஈக்குவேஷன்னா அதான் 3 ஆன்சர். 4th பவர் 4னா 4 ஆன்சர். அது மாதிரி இதில் கொஸ்டினில் என்னமோ கொடுத்துருக்கான் பாரு ஒரு ஹிண்ட்டு. அதில் அதான் இங்கே கணக்கு. இந்த சொல்கிறான் பாரு எத்தனை சொல்யூஷன் சொல்லியிருக்கு? 4 சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்குன்னு முதல்ல சொல்லு. மேலே z² z பார் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த கொடுத்துருக்கான். அம்மா பார்த்துக்கோ. இப்போ நான் 2 சைடு மாடுலஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. 2 சைடும் மாடுலஸ் z² = மாடுலஸ் z பார் அப்படின்னு எழுதுறேன். இதை வந்து இப்போ தான் சொன்னேன், z பார் = மாடுலஸ் z 2. அப்போ இதை நான் மாற்றிடுறேன். இது ஹோல் ஸ்கொயரை மேலே மாற்றிக்கலாம்ல, மேலே கொண்டு போய்க்கலாம்ல. அதுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. z⁴n ஹோல் பவர் பார்னு போட்டிருந்தோம்னா z⁴n ஹோல் பார்னு எழுதலாம். நான் ஒரு 10ன்னு ஒரு சம் செஞ்சேன். சரியா? ரைட்டு. இதில் பாரு, இப்போ போட்டேன். இப்போ இதுக்கு வந்து என்ன எழுதிடலாம்? எப்படி எழுதிடலாம்? 2 ஒன்று தானே. அப்போ இது ஒன் சைடு உள்ளே கொண்டு வா. மாடுலஸ் z² மைனஸ் மாடுலஸ் z ஈக்குவல் என்னது? 0. இது ரெண்டுலேயும் மாடுலஸ் z இருக்கு காமனா, வெளியில் எடுத்துருவோம். மாடுலஸ் zன்னு உள்ள என்ன ஆகுன்னு பாரு. உள்ள என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. உள்ள என்ன ஆகும் பாருன்னா, இதில் ஒரு மாடுலஸ் z மிச்சம் இருக்கும்னடா தம்பி. -1 ஈக்குவல் என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். சரியா சொல்றது? எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனான்னு பார்த்துக்கோ. ஏன்னா ஒத்த எத்தனை சொல்யூஷன் வரணும்? இப்போ நான் வந்து 2ஆ பிரிக்கிறேன். கமனி 2ஆ பிரிக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் பப்ளிக் கொஸ்டினில் கேட்பாங்கடாமா தம்பி, பார்த்துக்குங்க. இது ஒரு செட்டு ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இது ஒரு செட்டு மாடுலஸ் z -1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு செட்டு. சரியா சொல்றது? அப்போ மாடுலஸ் z ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். மாடுலஸ் z ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 1. மாடுலஸ் z-க்கு 2 சைடு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா 1² 1 தான். சரிதானே சொல்றது? ரைட்டு. இப்போ இதுக்கு எடுக்கையில் z என்ன எழுதுவிய? z பார் ஈக்குவல் டு 1. சரியான்னு பார்த்துக்கோ. z பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதுவேன். வேற என்ன எழுதலாம்? z பார் ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். ஏதாவது ஒன்று எடுத்துக்க. z பார்னு எடுத்தாலும் சரி, இல்லை zன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதாவது ஒன்று எடுத்தோம்னா ஒரு ஆன்சர் வரும்ல. z பார் ஈக்குவல் டு இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்டா? z பார் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். z பார் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா இல்லையா? அதாவது ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா 0 ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும்? 0 தான். அதனால டேரெக்டாக எழுதியிருக்கேன். அங்கே 1² இருக்கு, இதை டேரெக்டாக எழுதிட்டேன். இப்போ இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுன்னு பாரு. இல்லை இதை 1 என்ன வந்துடும்? z வந்தால் 1 = 0ன்னு வருமா? அப்போ அப்ளை பண்ணால் 3 ஆன்சர் வரணும். மொத்தம் 3 ஆன்சர் வரணும் அப்படின்னா பார்த்துக்க பொறுமையா. மொத்தம் 3 ஆன்சரு. 3ஆ 4ஆ 4ஆடா? இதுலேருந்து ஒரு சொல்யூஷன் z = 0ன்னு எழுதிடலாம் டேரெக்டாக. மாடுலஸ் zன்னா z = 0 1 சொல்யூஷன் அது. இது ஒரு ஆன்சர், ஒரு தீர்வு. அப்போ 4ல் 1 இங்கே வந்துருச்சு, 3 இங்கே வரணும். அப்போ 3 இங்கே வரணும் அப்படின்னா இந்த பார்த்துக்கோ. கொஸ்டினில் வந்து கிவன் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, கிவன் z² = என்ன கொடுத்துருக்குடா? z பார். இந்த z பாரை நான் இந்த இதை இங்கே போடுறேன். அப்போ z² = 1/z. கிராஸ் பண்ணோம்னா z³ = 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் நான் நல்லா யோசிச்சு பாரு. x³ = 1 அப்படின்னா எத்தனை ஆன்சர் கிடைக்கும்? அப்போ இதில் எத்தனை ஆன்சர்? இதில் இட் ஹாஸ் 3 சொல்யூஷன் அர்த்தம். இட் ஹாஸ் எத்தனது? 3 சொல்யூஷன் அர்த்தம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இது 1, இது எத்தனை? 3. மொத்தம் எத்தனை ஆயிரும்? 4. புரியுதான்னு பார்த்துக்க. therefore அப்படின்னு எழுதி 4 சொல்யூஷன் அப்படின்னு எழுதணும். 4 சொல்யூஷன், 4 தீர்வுகள். ஆன்சர் புரியுதா அப்படின்னு பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க. இதெல்லாம் கேட்பாங்க, திருப்பி சொல்லிட்டேன். நீ கொஞ்சம் யோசி. அதான் ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணலன்னு சொன்னேன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா 2 சொல்யூஷன், கியூபிக் ஈக்குவேஷன்னா 3 சொல்யூஷன். ஈக்குவேஷன்ற ஒன்றும் இல்லை. x³ = 1ன்னு வச்சுக்கவேன். எப்படி பிரிப்பிய? வேற மாதிரி கேட்டால் புரியும் உங்களுக்கு. x³ = 27 இருக்கு. x³ = 27 இருக்கு. x என்ன போடுவேன்? 3ன்னு போடுவோம். அதுவும் நாம் இல்லையா? x³ = 27 அப்படின்னா x = 3ன்னு எழுதுவீங்க நாம் இல்லையா?
3 தான் எழுதுவியா? அப்போ 3 சொல்யூஷன் வரும்ல அதில். சரியா? 8 இருக்குன்னு வச்சுக்க, எக்ஸ் கியூப் ஈக்குவல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன போடுவான்? 2ன்னு போடுவான். ஸ்கொயர் இருந்தால் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவான். கியூப்னா 3ஆக தானே பிரிப்பான். அப்போ இந்த ஆன்சர் இந்த இடத்துல 3 சொல்யூஷன் வரும். எக்ஸ் கியூப் ஈக்குவல் 1 அப்படின்னா 3 சொல்யூஷன். இந்த 0 ஒரு சொல்யூஷன், மொத்தம் 4 சொல்யூஷன். இட் ஹாஸ் 4 சொல்யூஷன் அர்த்தம். இதை தான் சொல்லியிருக்கான். இது ரொம்பவும் முக்கியமானது. நீங்கள் படிச்சு தாண்டா தம்பி ஆகணும். பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்க. சரியா? பார்த்துக்க, மறந்துடாத.